ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/8/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. மாலை 4:09 பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பரணி. மாலை 6:18 பின்பு கிருத்திகை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு கால மதியம் 1:30 3 வரை, யம கண்டம் காலை 6 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம், சித்திரை. கிருத்திகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதி உன்னதமான ஆதாயங்கள் சேரும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும். மனோகாரகன் சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மன திருப்தி, மன சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் மேலாக மனோ தைரியம் மிகுதியாகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்சிய போக்கை அப்புறப்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும். கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய முன்னேற்றமான சூழல் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது என்பதை குறித்து செயல்படக்கூடிய நீங்கள் தேவி பெரியநாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கப்படும். கடந்த கால வெறுப்புகள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய அல்லது உங்களுக்கான சிறப்புகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாளாக அமையும். மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மங்கள மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே லாபங்கள் சேரக்கூடிய, உடல் ரீதியானவைகளில் க்ஷேமங்கள் பெருகக்கூடிய, வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகலக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிக்க இனிக்க பேசுகிறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அங்குஜ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். கடந்த கால துயரங்களை எல்லாம் துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஒப்பிலியப்பன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாயம் கிடைக்கும். பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் அரங்கேறும். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது குதர்க்கமே இல்லாத வருமானங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படக்கூடிய நீங்கள் நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும். எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான முன்னேற்றங்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் பொய்மையையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் முல்லை வனநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் பெருகும். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். உணவு சம்பந்தப்பட்ட உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய சூழல் உருவாகும். தங்க நகை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தன பண சேர்க்கை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு குறையாமல் அமையும். அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பொறிகடலை, வறுகடலை, நிலக்கடலை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊரே வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பெரிய நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கான அதிகாரம் உயரும். தன்மானம் மிகுதியாகும். உற்சாகத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் தேனுபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு தனகாரகன் செவ்வாய் பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராமச்சந்திர பெருமாளை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.